நம் அன்றாட வாழ்வில் பல மூட நம்பிக்கைகள் ஊடுருவி இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் கருப்பு பூனை பற்றிய நம்பிக்கை. பாதையில் கருப்பு பூனை குறுக்கிட்டால் அபசகுணம் என்று பலரும் நம்புகின்றனர். ஆனால் அந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? உண்மையில் இது அபசகுணம் தானா என்று இந்த காணொளியில் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். உலகெங்கிலும் உள்ள பல கலாச்சாரங்களில் கருப்பு பூனைகள் சூனியத்துடன் தொடர்பு படுகின்றன. இதன் காரணமாக அவை தீய சக்திகளின் குறியீடாக கருதப்படுகின்றன. ஆனால் இந்த கண்ணோட்டம் உலகளாவியதல்ல. பண்டைய எகிப்தியர்கள் கருப்பு பூனைகளை வேறு விதமாக பார்த்தனர். அவர்களுக்கு இந்த விலங்குகள் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக இருந்தன. பூனைகளை கடவுளுக்கு நிகராக கொண்டாடினர். இது அன்பு, களிப்பு மற்றும் தாய்மையின் குறியீடாக இருந்தது. ஆனால் மத்திய கால ஐரோப்பாவில் சூனியத்துடன் கருப்பு பூனைகள் தொடர்பு படுத்தப்பட்டன. அது மட்டுமல்லாமல் இருளோடு ஒன்றி போகும் அவற்றின் நிறம் மர்மத்துடன் தொடர்பு படுத்தப்பட்டது. கொள்ளை நோய்கள் பரவிய காலத்தில் பூனைகள் எலிகளை வேட்டையாடியதால் அவை நோய் பரப்பிகளாக கருதப்பட்டன. இன்றைய நாளில் பல அறிவியல் முன்னேற்றங்கள் இருந்த போதிலும் இந்த மூட நம்பிக்கை தொடர்கின்றது. சிலர் இதை வெறும் பழக்கமாக பின்பற்றுகின்றனர். மற்றவர்கள் உண்மையிலேயே இதை அபசகுணமாக கருதுகின்றனர். அறிவியல் ரீதியாக ஒரு விலங்கின் நிறம் அதன் அதிர்ஷ்டம் அல்லது துரதிர்ஷ்டத்துடன் எந்த தொடர்பும் இல்லை என்பது தெளிவுபடுகிறது. கருப்பு பூனைகள் மற்ற நிற பூனைகளைப் போலவே சாதாரண விலங்குகள்தான். கருப்பு பூனைகள் பற்றிய மூட நம்பிக்கை ஆதாரமற்றது. இருப்பினும் நம் கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. நாம் பகுத்தறிவை பயன்படுத்தி இத்தகைய நம்பிக்கைகளை மறுபரிசீலனை செய்வது அவசியமாகும். கருப்பு பூனைகள் அச்சத்திற்குரியவை அல்ல, மாறாக அன்பு செலுத்தக்கூடிய ஒரு சாதாரண உயிரினம்தான். இது போன்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் பிராங்கா.